அமெரிக்கா லாஸ் ஏஞ்சலஸ் பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வைல்ட் ஃபயர் காரணமாக இதுவரைக்கும் 275 பில்லியன் அமெரிக்கன் டாலர் பெறுமதியான சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்காவுடைய மதிப்புல கிட்டத்தட்ட 35 லட்சம் கோடி சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாப்பட்ட ஒரு பயங்கரமான தீ அந்த இடத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இது இயற்கையாக வந்தது. இதை முழுமையாக அணைப்பதற்கு இன்னொரு இயற்கை தான் வர வேண்டும் என்று அமெரிக்கர்கள் கூறுகிறார்கள். தற்போதைய நிலவரம் என்ன, எந்த அளவுக்கு இதனுடைய வீரியம் இருக்கிறது என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அருமையானவர்களே, தொடர்ச்சியாக லாஸ் ஏஞ்சலஸ் கலிபோர்னியாவுடைய பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வைல்ட் ஃபயருடைய அப்டேட்டுகளை பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த 7ஆம் தேதி ஆரம்பமான இந்த காட்டுத்தீ தொடர்ச்சியாக கோர தாண்டவம் ஆடிக்கொண்டு தான் இருக்கிறது. லாஸ் ஏஞ்சல்ஸுடைய முக்கியமான பகுதிகள் எல்லாம் கருகி சாம்பலாக இருக்கின்றன. இந்த தீயை கட்டுப்படுத்த முடியாமல் இன்னும் ஃபயர் டிபார்ட்மெண்ட், அந்த நாட்டு அரசாங்கம் முயற்சித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் தீயுடைய வீரியம் அதிகரித்து கொண்டு தான் செல்கிறதே தவிர குறைந்த பாடு கிடையாது. இந்த தீயுடைய கோர தாண்டவத்தின் காரணமாக இதுவரைக்கும் குறைந்தது 26 பேர் மரணித்திருக்கிறாங்க. 16 பேர் மிஸ்ஸிங், இன்னும் கிடைக்கல. 50 விட அதிகமானவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாக அந்த நாட்டு ஊடகங்கள் சொல்லுது. லாஸ் ஏஞ்சலஸ் கலிபோர்னியாவுடைய பகுதிகளில் பல இடங்களில் தீ தன்னுடைய வீரியத்தை காட்டிக் கொண்டிருக்குது. இந்த அடிப்படையில் லிடியா என்ற இடத்துல லிடியா ஃபயர் 395 ஏக்கரை விட அதிகமான இடங்களை தீக்கிரையாக்கி இருக்கிறது. ஈட்டோன் ஃபயர் 14,117 ஏக்கர்களை விட அதிகமான இடங்களை தீக்கிரையாக்கி இருக்கிறது. ஹர்ஸ்ட் ஃபயர் 771 ஏக்கரை விட அதிகமான நிலங்களை தீக்கிரையாக்கி இருக்கிறது. கெனட் ஃபயர் 1052 ஏக்கர்களை நாசமாக்கி இருக்குது. இதுல பெசிபிக் பேலிசேட்ஸ்ல ஏற்பட்ட தீ தான் மிகவும் பயங்கரமான இடங்களை கருகி நாசமாக்கி இருக்குது. கிட்டத்தட்ட 23,000 விட அதிகமான ஏக்கர்களை இந்த பகுதியில் இந்த வைல்ட் ஃபயர் நாசமாக்கி இருக்குது. இந்த இடத்துல தான் இந்த தீயுடைய பிகினிங், இந்த இடத்துல தான் தீ பற்ற ஆரம்பித்து இது பல இடங்களில் பற்றி பெரும் நாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா என்று பார்த்தால் அந்த நாட்டு ஊடகங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னண்டா, இந்த தீயை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு பல நாட்கள் எடுக்கும். இயற்கையாக உருவான இந்த தீயை இன்னொரு இயற்கை வந்து தான் முழுமையாக நிறுத்த முடியும் என்று அந்த நாட்டு மக்கள் சொல்கிறார்கள். ஃபயர் டிபார்ட்மெண்ட் அதே போல வெதர் டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய கருத்து என்னண்டா, வரக்கூடிய காலத்தில் பலத்த காற்று இந்த லாஸ் ஏஞ்சலஸ் பகுதியில் வீசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால இதனுடைய வீரியம் இன்னும் அதிகரிப்பதற்கு தான் வாய்ப்புகள் இருக்குதே தவிர குறைவடைவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் மிக முக்கியமான 2 இடங்களான ஈட்டன், அடுத்தது பேலிசேட்ஸ், இந்த 2 பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தீயை அணைக்கக்கூடிய விஷயத்தில் சற்று முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக ஃபயர் டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க. பேலிசேட்ஸ் உடைய பகுதியில் 13% தீ கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஈட்டனுடைய பகுதியில் 27% தீ கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக ஃபயர் டிபார்ட்மெண்ட் அந்த நாட்டு ஊடகங்கள் சொல்லுது. அமெரிக்காவுடைய வரலாற்றில் இதுக்கு முன்னால எத்தனையோ வைல்ட் ஃபயர் காட்டுத்தீ ஏற்பட்டிருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏண்டா சில இடங்களில் ஒவ்வொரு வருஷமும் பல தடவைகள் காட்டுத்தீ ஏற்படுவது வளமைத்தான். ஆனால் இந்த தடவை கலிபோர்னியாவில் ஏற்பட்ட இந்த காட்டுத்தீ மூலமாக அதிகமான பில்லியன் டாலர் சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய தனியார் வானிலை முன்னறிவிப்பு நிறுவனமான எக்கோ வெதர் சொல்லக்கூடிய கருத்து என்னண்டா, இதுவரை கலிபோர்னியாவுடைய பகுதியில் இந்த காட்டுத்தீ மூலமாக எரிந்து சாம்பலான சொத்துக்களுடைய மதிப்பு 275 பில்லியன் அமெரிக்கன் டாலரை விட அதிகம் என்று அவர்கள் கூறுறாங்க. இது இந்தியாவுடைய மதிப்புல பார்த்தால் கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி, ஸ்ரீலங்காவுடைய மதிப்புல கிட்டத்தட்ட 35 லட்சம் கோடி பெறுமதியான சொத்துக்கள் இந்த 7 நாட்கள்ல தீக்கிரையாக்கப்பட்டிருக்குது. என்னதான் ஃபயர் டிபார்ட்மெண்ட் அரசாங்கம் இந்த தீயை அணைப்பதற்கு பெரும் முயற்சி எடுத்தாலும் எதிர்நோக்கக்கூடிய இந்த காற்று இந்த முயற்சிக்கு இடைஞ்சலாக இருப்பதாக சொல்லப்படுது. என்று சொன்னால் வரக்கூடிய காற்று மிகவும் பயங்கரமாக இருக்கும். இதன் காரணமாக இந்த நெருப்புடைய வீரியம் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. ஆனால்
ஆனால் இதை எதிர்ப்பதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம் என்று லாஸ் ஏஞ்சல்ஸ் உடைய கவுன்சில் பொறுப்புதாரி ராபர்ட் லூனா சொல்றாரு. அமெரிக்காவுடைய தேசிய வானிலை மையம் என்ன சொல்றாங்கண்டா, செவ்வாய்க்கிழமை அதாவது இன்றைய தினம் இந்த வைல்ட் ஃபயருடைய வீரியம் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு உள்ளதாக சொல்லப்படுது. அதனால இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை 4 மணியிலிருந்து நாளை புதன்கிழமை நண்பகல் வரை இந்த வீரியம் அதிகமாக இருக்கும், தீ அதிகமாக பரவுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக அந்த தேசிய வானிலை மையம் சொல்றாங்க. இன்றைய தினம் அதாவது செவ்வாய்க்கிழமை கடுமையாக பலத்த காற்று வீசுவதற்கு வாய்ப்புள்ளதாக பாசடேனாவுடைய தீயணைப்பு தலைவர் சார்ட் அகஸ்டின் சொல்றாரு. அவர் தொடர்ச்சியாக என்ன சொல்றாருன்னா, இந்த தீயணைக்கிற விஷயத்தில் சில முன்னேற்றங்களை கண்டாலும் இதுவரை எந்த முடிவையும் நாங்கள் காணவில்லை. இதனால தான் அமெரிக்க பொதுமக்கள் சொல்லக்கூடிய கருத்து, இயற்கையாக உருவான இந்த காட்டு தீய இன்னொரு இயற்கை மூலமாகத்தான் இல்லாமலாக்க முடியும், எங்களால் இதை இல்லாமலாக்க முடியாது என்று அவர்கள் சொல்றாங்க. இந்த அளவுக்கு அமெரிக்காவுடைய கரண்ட் சிச்சுவேஷன் மிகவும் மோசமாக இருக்கிறது. 2 லட்சத்தை விட அதிகமான பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளை இழந்து இன்னொரு இடத்துல பத்திரமாக கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. 3 லட்சத்தை விட அதிகமானவர்களுக்கு கரண்ட் இல்லாமல் இருளிலே மூழ்கி கிடக்கிறாங்க. 10,000 விட அதிகமான பொது ஷாப் மால்கள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ செலிபிரிட்டிகளுடைய வீடு முழுமையாக சாம்பலாகி இருக்கிறது. ஆயிரக்கணக்கான பெருமதியான கார்கள் எல்லாம் அப்படியே பாதைகளில் எரிந்து அதனுடைய மெட்டல் எல்லாம் உருகி பாதையில் அப்படியே வழிந்தோடக்கூடிய காட்சிகளை நாங்கள் வீடியோக்களில் பார்க்கிறோம். இந்த அமெரிக்காவுடைய சிச்சுவேஷனை நீங்கள் வீடியோக்கள் மூலமாக பார்ப்பதற்கு ஆசைப்பட்டால் என் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன். அந்த சேனலில் இது சம்பந்தமான வீடியோக்களை நான் அப்லோட் பண்ணுவேன். அதன் மூலமாக நீங்கள் இந்த வீடியோக்களை பார்த்து கொள்ளலாம். இன்னும் அதிகமான விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளணும்னு சொன்னால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும்.